ஹலோ, எல்லா அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் வீடியோவில் சூப்பர் டேஸ்டி ஹெல்த்தியான மூங் தால் பேட்டிஸ் எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறேன். மூங் தால்னா பச்சை பயிறு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ராத்திரியே ஊற வச்சுக்கணும். அது கூட நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பட்டாணி கூட சேர்த்து அரைக்க போகிறேன். பாருங்க எவ்வளோ நல்லா ஊறி வந்திருக்கு. இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுண்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற வச்சுக்கோங்க. இதுக்கு ஒன்றும் அளவு கிடையாது. அதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துண்டா டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். மிக்சி ஜாரில் போட்டுண்டு கொரான்னு அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது, 1-2 அரைக்கணும். அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஒரு பேசனுக்கு. இன்னும் டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கேரட் துருவல், பொடியாக நெருக்கின வெங்காயம், கொத்தமல்லி தழை, காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பச்சை மிளகாய், அப்புறம் 1 இன்ச் இஞ்சி துண்டு கூட பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். அப்புறம் பைண்டிங் ஏஜெண்ட்டாக கடலை மாவை பயன்படுத்தியிருக்கேன். கடலை மாவில் ஹை ப்ரோட்டீன் இருக்கும். இந்த மூங் தாலில் ரொம்ப ப்ரோட்டீன் இருக்கும். இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச்சாக டெய்லி நாங்கள் சேர்த்துக்கணும். உடம்புக்கு தேவைப்படுற உப்பு சேர்த்துண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கூட சேர்த்துருக்கேன். பெருங்காயம் இல்லாமல் நான் ஆல்மோஸ்ட் எந்த தலையும் பண்ண மாட்டேன். ஏன்னா அதில் ஹைலி டைஜஷனுக்கு நல்லதார இது இன்க்ரீடியண்ட்டு. 2வது ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். பாருங்க, மிக்சி ஜாரில் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு க்ரீன் சட்னி அரைச்சின்னு இருக்கேன். எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. ஒரு காரத்துக்கு ஏற்ற ஒரு 4-5 பச்சை மிளகா, துளி உண்டு இஞ்சி, அப்புறமா ஸ்பூன் பிளாக் சால்ட்டு, பழம் சாரை ஒரு 1/2 மூடி அவ்வளோ பூஞ்சி எடுத்திருக்கேன். எவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் இந்த பேட்டிஸ்க்கு இந்த க்ரீன் சட்னி சூப்பராக இருக்கும். நீங்கள் இது ஒன்றுக்கு என்ன இனி எந்த ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சாலும் கூட இந்த சட்னியை தொட்டுக்கலாம். பாருங்க எப்படி தட்டுறதுன்னு பாருங்க. தளர கலந்துருக்கிறோன்னா பைண்டிங் ஏஜென்ட் எல்லாம் போட்டு இப்போ சும்மா கையில் ஈரம் படுத்திட்டு தவா காஞ்ச உடனே இப்படி தட்டி எடுக்கிறது தான் பேட்டிஸ். அண்ணாக்கா சூப்பராக இருக்கும். பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். பசங்களும் ஆசையாக ஏதோ பண்ணிகிட்ருக்கா எங்கள் அம்மா நினச்சி சாப்பிட்றா. உடம்புக்கும் மெயினாக ரொம்பவே நல்லது. பாருங்க, 2 பக்கமும் சுத்தூர் எண்ணெய் விட்டுட்டு ஒரு மாதிரி முறமுறான்ட்டு வேகிற வரைக்கும் விட்டுட்டு அப்புறமா எடுத்துடணும். 2 பக்கம் திருப்பி வேக வைக்கணும். நான் கொஞ்சம் அனண்டை இப்படி போனாலே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுது. பட் சிம்மில் வச்சு பண்ணுங்க, சூப்பராக வரும். வெரி கிறிஸ்பி டேஸ்டி. என்ன வேணுமானா சொல்லுங்கள், அவ்வளோ நல்லா வரும். எல்லாத்த விட மெயினாக நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க, ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். நான் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி சாப்பிடணும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி சாப்பிடணுன்னா என்ன பண்ணணும், என்னோடய சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு பார்க்கணும். டெய்லி இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸை நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு வீட்டில் செஞ்சுட்டு எப்படி வந்ததுன்ட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.